அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தைய ஒரு காணொளியில் ஐம்பூத சக்திகளை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதாவது இந்த ஐம்பூத சக்தியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் சக்தி, எர்த் எனர்ஜி. இந்த எர்த் எனர்ஜி அப்படின்றது பூமியோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியும். அதாவது பூமியில் இப்போ ஒரு பயிர் நடப்போடும் அப்படின்னும்போது அந்த நிலம் இந்த பயிரை விளைவிப்பதற்கு தகுந்த ஒரு நிலமா அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? சரி, அந்த நீங்கள் கொடுக்குற அந்த நிலத்தில் எனக்கு ஒரு 5 மாடி கட்டடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இல்லைங்க சாயில் டெஸ்ட் பண்ணேன், அதில் அந்த எர்த் எனர்ஜி அவ்வளோ கரெக்டாக இல்லை, 5 மாடியெல்லாம் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த எர்த் எனர்ஜியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதே விஷயங்கள் அனைத்துமே ஒரு மனிதனுடைய வயிறு. அந்த எர்த் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எர்த் எனர்ஜி நம்ம உடம்புல எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு, அதுக்கப்புறம் மண்ணீரல், அதாவது ஸ்டொமக், அப்புறம் ஸ்ப்ளீன். இது 2 தான் எர்த் எனர்ஜி அப்படின்றது. இந்த எர்த் எனர்ஜி அப்படின்றது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புல நீங்கள் எது சாப்பிட்டாலும் அதை நல்லா ஜீரணம் பண்ணும். எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஜீரணம் பண்ணும். அப்புறம் சாப்பிடும்போது நீங்கள் எப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முந்தைய வீடியோக்களில் நான் நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சாப்பிடும்போது எப்பயுமே அவசரப்பட வேண்டாம், நல்லா மென்று சாப்பிடுங்க. இந்த மென்று சாப்பிட்டாலே உங்களுடைய ஜீரண சக்தி நல்ல பலமாயிரும். அப்போ இந்த எர்த் எனர்ஜி அப்படின்னு நான் சொன்னது 2 உறுப்புகள். அந்த 2 உறுப்புகள் வயிறு, மண்ணீரல், ஸ்டொமக், ஸ்ப்ளீன். இதுதான் எர்த் எனர்ஜி. இந்த எர்த் எனர்ஜியை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த காணொலியில் இதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக போடுறேன். நன்றி.